ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படிப்பா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு எதுவும் இல்லை. அதனால் தினம் தினம் தோசை சாப்பிட்டு போர் அடிக்குன்னு இன்றைக்கி நம்ம உடச்ச கோதுமை உப்புமா பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய பேருக்கு சப்பாத்தி பண்ணி மாவு அரைச்சி எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி வாரத்தை 2 நாள் கோதுமை மாவு உடைச்ச கோதுமை உப்புமா எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நல்லபடி வாழ்கிறதுக்கும் நம்ம உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதனால வாங்க நம்ம கோதுமை உப்புமா பண்ணிடலாம். இது ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றாமல் நல்லா முருவலாக நம்ம இது கூட ஒரு பிடி வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடும் போது வேர்க்கடலை நல்லா க்ரன்ச்சியாகவும் உப்புமா நல்லா டேஸ்டியாகவும் வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக முருவலாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த உப்புமாக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தினம் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கா ஒரு தடவை இப்படி பண்ணுங்கள். இது வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய காய்கறி, பட்டாணி, பீன்ஸு, கேரட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி பிடிக்காது. நான் 1 கிளாஸ் உடச்ச கோதுமை எடுத்து 3 கிளாஸ் தாராளம் தண்ணி ஊற்றணும். இது நல்லா பொறுமையாக நிறுத்தி வேகும். தண்ணி நல்லா இழுக்கும். 3 கிளாஸ் தண்ணி, 2 ஸ்பூன் சீனி. இந்த சீனி போட்டால் இந்த கோதுமை உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா பொரிச்சிட்டு இந்த சைடில் கோதுமை உப்புமா ரவையே போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். தண்ணியெல்லாம் வற்றின பின்ன பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு வற்றிட்டு இது மீண்டும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் பண்ணிடணும். இது நின்று வேகும், தாராளமாக வேகும். அதனால தான் நான் 1 கிளாஸ் மாவுக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்தேன். இனி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டுருன்னு கிண்ட வேண்டாம். சிம்லேயே வச்சு வேக வச்சனால பூ மாதிரி நல்லா மலர்ந்துட்டு, நீங்களுமே வெறும் நார்மல் உப்புமா, ரவை உப்புமா பண்ணி சாப்பிட்றத விட ஒரு தடவை இந்த கோதுமை உப்புமா பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம், சத்து மிக்கது. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். கட்டி நம்ம கோதுமை உப்புமா ரெடி. இங்கே எல்லோரும் கோதுமை உப்புமா சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு வெளியூருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே போகிற இடத்துல உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்கலன்னா காலையிலே இது வயிறு நிறைய சாப்பிட்டு போயிட்டால் வயிறு அப்படியே கும்முன்னு இருக்கும். சாயங்காலம் பசிக்காது. அதை மீறியும் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் இதை ஒரு டிஃபினில் கட்டி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போய் நட்டமாக நின்றுக்கிட்டே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குழம்பா பாரு, சோத்தா பாருலாம் கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஹெல்த்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என் உப்புமா எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி உள்ளவங்களும் கொடுத்து மகிழுங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நல்லா சமைச்சு முழுங்கிட்டு ஒரு சிப் டீயை குடிச்சு அப்படியே சொர்க்கம். வேறு என்னங்க வேணும் வாழ்க்கைக்கு? பாய்.